அலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மீன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த மாதத்துல என்னன்னா உங்களுடைய மனசுல பாத்தீங்கன்னா ஒரு தெம்பு, தைரியம் இது எல்லாமே பிறக்கும். அதே நேரம் நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காதில் அணியக்கூடிய பாத்தீங்கன்னா கம்மல் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு செயல்களை செய்தாலும் வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எதிரிகள் பாத்தீங்கன்னா உங்களை கண்டு பயந்து ஒதுங்கி நிற்பார்கள். மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குருவும் சூரியனும் இணைந்து 4ஆம் இடத்துல சிவராஜ் யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா நிச்சயம் வேலையில என்னன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. வேலையில என்னன்னா சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் இந்த உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு இது எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்துல என்னன்னா நிறைய உங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் 12ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில வக்ரமாக உங்களுடைய ராசியில இருக்கிறார். அதனால உங்களுடைய உறக்கத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் உறக்கத்தினால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவஸ்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையற்ற செலவுகளும் பாத்தீங்கன்னா அவ்வப்போது வந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த நேரத்துல வெளிநாடு செல்லணும் முயற்சி செய்யறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான முயற்சிகள்ல மாதத்தினுடைய பிற்பகுதியில ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா எதிர்பாராத செலவுகள், தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னன்னா இந்த சமயத்துல எந்த ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பியும் ஈடுபடக்கூடாது. விவசாயம் செய்யறவங்க பாத்தீங்கன்னா தொழில கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல நன்றாக படிப்பார்கள். அரசு விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சாதகமான பதில்கள் அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அரசிடமிருந்து பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு, மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். இந்த சமயத்துல புதிதாக தொழிலை விரிவாக்கம் செய்யாமல் இருப்பதும் நல்லது. அரசு சம்பந்தமான காரியங்கள்ல இந்த நேரத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு வேலை சம்பந்தமாக முயற்சி செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முற்பகுதியில உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தந்தைக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இந்த நேரத்துல முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தையிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. தேவையற்ற வார்த்தைகளை உபயோகிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்துல என்னன்னா நீங்க நிச்சயம் அனுசரித்து செல்லணும். அப்பதான் குடும்பத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். இளம் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சிகளையும் ஈடுபடும் போது பார்த்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா ஏதாவது வில்லங்கம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான தொந்தரவுகள் பாத்தீங்கன்னா வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.